Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நேற்று இரவு வரைக்கும் உங்களுக்குள் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் உங்களை ஒரு புது பலத்தாலே இடைக்கட்டி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை பேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாட்களிலே ஆபக்கூக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது எகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா. சிறையிருப்பின் நாட்களில் ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாய் வெளிப்படுகிறார். அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிக்கும் போது எல்லாமே அற்று போனாலும் என்று சொல்லுகிற வார்த்தை உண்டு. எல்லாமே கைவிட்டு போனாலும், எதுவுமே வாய்க்காதே போனாலும், எங்க திரும்பினாலும் தடைகள், பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும், எவ்வளவோ முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் இருந்தாலும், ஒன்றும் நமக்கு சாதகமாய் இல்லாமல் போனாலும், அடிக்கடி குறைவுகள், நஷ்டங்கள், பலவீனங்கள், வேதனைகள் எல்லாம் இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு ஏதாகிலும் ஆபத்தான சூழ்நிலைகளை சிக்கி உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்க, விபத்துகளிலே ஒரு சில பாதிப்பு உங்கள் கைகளில், கால்களில், உங்களுக்குள்ளாக சில பாதிப்புகள், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் சில வேதனைகள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். முதலாவது, கால்கள் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை உயர் ஸ்தலங்களிலே ஏறி நடக்க பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசினால், பாவத்தினால், சாபத்தினால், சிறையிருப்பினால் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை குறைந்து தாழ்ந்து அப்படியே கீழே போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்து உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கால்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலனை குறிக்கிறது. இன்றைக்கும் அநேக பலவீனங்கள் உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம். எப்பொழுதுமே ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தாக்கி கொண்டே இருக்கலாம். சிந்தையிலே, உங்களுடைய ஆத்துமாவிலே, உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு சூழ்நிலை பகுதிகளிலே இந்த பலவீனம் உங்களை ஒரு மேன்மைக்குள்ள கொண்டு போக விடாதபடிக்கு, உயர் ஸ்தலங்கள் என்ற முன்னேற்ற பாதையில கொண்டு போய் விடாதபடிக்கு உங்களை உட்கார வைத்திருக்கலாம். கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் கால்களை பலப்படுத்த போகிறார். உங்களுடைய சூழ்நிலையை விடுவித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நடக்க பண்ணுவார். உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் மத்திய சோர்ந்து இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வேலை செய்ய முடியாமல் சில பிரச்சனை உங்களுக்கு எழும்பி இருக்கலாம், வேலைக்கு போக முடியாத சில சூழ்நிலை இருக்கலாம், உங்களுக்கென்று சில முன்னேற்ற பாதைகள் வராமல் இருக்கலாம். கர்த்தர் இன்றையிலிருந்து விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கல்வாரி சிலுவையில் நமக்காக சிலுவை சுமந்து அவர் ஏறி சென்று ஜெயம் எடுத்தவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. இந்த காலை வேளையில் ஜெபிக்க அத்தனைப்படி வாழ்க்கையும், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையும் நீர் தாமே ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவத்தினாலே, குற்றங்கள், குறைகளினாலே, ஆண்டவருடைய கால்கள் என்ற ஆண்டவரே, இவருடைய குடும்பம், உறவுகள், ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், இதில் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே மறுபடியும் இவர்களை புதுப்பித்து பாவமர கழுவி ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ
கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் முன்னேற்ற பாதையில போக முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில நடத்தி தாரும் என்று ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை, வியாதி படுக்கை, பலவீனங்கள் எல்லாவற்றில் நடுவிலும் கர்த்தர் பலன் தந்து இவரை ஆண்டவரே இந்த ஒவ்வொருத்தரையும் உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற ஆசீர்வாதத்தில் நடத்துங்க. இப்பொழுதே எல்லா பலவீனங்களும் சரித்து விட்டு எடுக்கப்படட்டும், ஆத்மாவை விட்டு எடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் பலனாயிருந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலனாயிருக்கிறார். ஆமென்.